அவங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி முதலிடம், இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. வெற்றி பக்கத்துல தாங்க, ரொம்ப பக்கத்துல இருக்கு. மக்கள் ஒரே நேரத்தில் பேச மாட்டாங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக ஒரு திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்ட கை பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மாற்றி ஓட்டு போடும் பொழுது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் யோசித்து விட்டு தான் ஓட்டு போடும். நமக்கு அந்த பொறுமை இருக்க வேண்டும். ஏன்னா 2024 தனியா நின்னோம், நம்ம ஜெயிச்சிருக்கிறோமே. மதுரையில் இதை விட வேட்பாளரை பார்த்தீங்கன்னா, மதுரையில் இந்த வேட்பாளரை விட எந்த வேட்பாளருமே நல்ல வேட்பாளர் இல்லை, அருமையான வேட்பாளர். தமிழகத்தில் அது போல பல இடத்துல நமக்கு அற்புதமான தலைவர்கள் இருந்தார்களே. அப்படி இருக்கும் பொழுது வெற்றி பெற்று இருக்க வேண்டும். நான் சோர்ந்து விட்டேன் அப்படின்னு யாராவது தொண்டை சொன்னீங்கன்னா நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி 2019 நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது வடகிழக்கில் ஆட்சிக்கு வரும்போது கிடையாது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆட்சிக்கு வரும்போது கிடையாது, பஞ்சாப்ல ஆட்சிக்கு வரும்போது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்பொழுது மட்டும்தான் அந்த கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார். இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டோம். வெற்றியை முத்தமிடும் அளவுக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். மக்கள் நம்மை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். ரொம்ப உன்னிப்பா பார்க்கிறாங்க, ரொம்ப கவனிச்சு பார்க்கிறாங்க. ஒரு செய்கையும் ரொம்ப ஆழமா பார்க்கிறாங்க. இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, தமிழகத்தில் என்ன மாற்றம் கொடுக்க போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய குழந்தையினுடைய தலைமுறை எப்படி இருக்கும், என் தலைமுறை தான் போயிடுச்சு விடுங்க, வருங்கால சந்ததியினுடைய தலைமுறை எப்படி இருக்கும், காவல்துறைக்கு மரியாதை எப்படி இருக்கும், அரசு பணியாளர்களுக்கு மரியாதை எப்படி இருக்கும், விவசாயிகளுக்கு மரியாதை எப்படி இருக்கும், இல்லத்தரசிகளுக்கு என்ன மரியாதை இருக்கும், படிப்பவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும், எந்த விதமான திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவார்கள். மக்கள் உன்னிப்பா பார்க்கிறாங்க, இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 500 நாட்கள் இதை இன்னும் நம்முடைய வேலையை வேகப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். தோழினை தட்டி கொடுத்திருக்கின்றார்கள். 108 பூத்துல முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க ஐயா. ஓட்டு போட்ட ஒருத்தர் யோசிச்சு தானே போட்டிருப்பாங்க. இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காத நான் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு எத்தனை பேர் போட்டிருக்காங்க ஐயா? 50 லட்சம் பேர் இந்த முறை தாமரைக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் 50 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் 80 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து 6 முறை முதலமைச்சராக இருந்து மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்து அற்புதமான தலைவர்களாக இருந்து மக்களுடைய மனதை எல்லாம் வென்றெடுத்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா தமிழகத்திற்கு நிறைய செஞ்சிருக்கிறார். அவர்கள் பின்னால் வந்திருக்கக்கூடிய தலைவர்களை மக்கள் வேறுபடுத்தி பார்க்கிறார். அவங்க மாதிரி இவங்க இல்லையே, அவங்க நேர்மை அவங்ககிட்ட இல்லையே, அவங்க பேசின பேச்சு அவங்ககிட்ட இல்லையே, அவங்க செயல்பாடு இந்த தலைவர்கள்ட்ட இல்லையே, அதையெல்லாம் பார்த்து விட்டு அந்த கட்சிக்கே 1 கோடி ஓட்டு தான் கொடுத்திருக்கிறாங்க ஐயா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 80 லட்சம் ஓட்டு, வெறும் 20 லட்சம் ஓட்டு தான் குறைவு. 6 முறை ஆட்சியில் இருந்தவர்கள், 6 முறை ஆட்சியில் இருந்தவர்கள், தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள், அவர்களுக்கும் நமக்கும் தமிழகத்தில் வெறும் 20 லட்சம் ஓட்டு தான் கம்மி. தேசிய ஜனநாயக கூட்டணி 80 லட்சம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1 கோடி. ஓட்டு போடக்கூடிய அரசு அதிகாரி, எப்போதுமே சொல்லுவோம் அரசு அதிகாரிகள் கொஞ்சம் அரசு இயந்திரத்தை உன்னிப்பா பார்ப்பாங்க. தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் வாக்குகள் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கிறாங்க. 2வது யார் வாங்கியிருக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கின்றோம். 3வது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். படிச்சவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க, அரசு அதிகாரிகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க, புதிய வாக்காளர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க, இளைஞர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவரை வேறு வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வர ஆரம்பித்து விட்டார். ஆனால் இந்த தேர்தலில் 39 திமுக ஜெயிச்சிருச்சு. அப்படி பார்க்காதீங்க. 33% வாக்கு வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 6% அவருடைய வாக்கு இறக்கி 27% கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றோம். அப்படி 12% வாக்கு வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி 10.5%, 1% கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நோட்டா கட்சி, 1% கட்சி, எள்ளி நகையாடிய கட்சிகளுக்கெல்லாம் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டி நம்முடைய கூட்டணி 18% வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 11% வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம். அதனால் அருமை சொந்தங்களே, நீங்கள் செய்யக்கூடிய பணி இன்னிதான் நீங்க அதிகப்படுத்துங்க, இன்னுதான் வேகப்படுத்தணும். ஏன்னா மக்கள் ஒரு முறை பார்வையை நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கலைஞர் கருணாநிதி அவருடைய நாணய வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலை அங்க போயிருந்தாங்க. மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க, ஐயா முருகன் அவங்க வந்தாங்க. உடனே அதிமுக பிரஸ் மீட் போட்டு பார்த்தீங்கல்ல, அங்க போயிட்டாங்க. அதிமுக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன்,
எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நாணய வெளியீட்டு விழா ஒரு சாட்சி. எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எதிரியா? அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது, எங்கே செல்ல வேண்டும் என்று. அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். வணக்கம் வைத்து விட்டு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு அது தவறு கிடையாது. 5 முறை முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கு மரியாதை செலுத்தி. கொள்கை கிடையாது உங்களுக்கு. தமிழகத்தில் குட்டிச்சுவராக்கி இருக்கிறீங்க. தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக, கொள்ளைக்கார நாடாக, கொள்ளையடிக்கக்கூடிய நாடாக மாற்றி இருக்கின்றீர்கள். எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், லாவண்யம் என்றது. ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர். உங்களை மாதிரி காலங்காத்தால 2 மணிக்கு வந்து கைது பண்ணி ஐடியில் ஏதோ போஸ்ட் போட்டான், பேஸ்புக்ல ஏதோ போஸ்ட் போட்டான், 2 மணி கைது பண்ணி உள்ள வைங்க. அப்படி 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார். காரணம், அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கம். நாமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத பொழுது 2017 கூட்டணியில் இல்லை. இதே மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு செஞ்சோம். அவருடைய 100ஆண்டு விழா 1917 எம்ஜிஆர் ஐயா பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர். 2017 அவருக்கு இதே 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம். 100 ரூபாய். கூட்டணியில் இல்லை, எதிர்கட்சிகளாக இருந்தோம். 2017 புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே 100 ரூபாய் யாருங்க ஐயா வெளியிட்டார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார். ஆனா உங்களுக்கு தெரியும், மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று தெரிந்துதான் 2 ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து 2017 வெளியிட்ட நாணயத்தை 2019 நீங்களே மேடையின் மீது வெளியிட்டுக் கொண்டீர்கள். நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம். நீங்க கூட்டணி எதிர்கட்சி கூட இருக்கீங்கன்னு பார்க்கலாம். புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை 2017 செஞ்சோம். 2 ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.